செய்தியை பார்த்து வருகிறோம். கறிக்கோழி வளர்ப்பு குறித்து ஆய்வு செய்திட மாவட்ட அளவில் தொழில்நுட்ப குழு அமைக்கப்பட்டிருக்கிறது. கூடுதல் விவரங்களை செய்தியாளர் பாரிகார்த்திக் வழங்க கேட்கலாம். பாரிகார்த்திக், வணக்கம். முழு விவரம். வணக்கம். கறிக்கோழி தொடர்பாக பிரச்சனைகளை களைய கறிக்கோழி வளர்ப்பு குறித்து ஆய்வு செய்திடவும் மாவட்ட அளவில் தொழில்நுட்ப குழு தற்போது தமிழ்நாடு அரசு அமைக்கப்பட்டிருக்கிறது. மேலும் அந்த செய்திக்குறிப்பில் தமிழ்நாட்டில் வருடத்திற்கு சுமார் 55 கோடி கறிக்கோழி வகைகள் வளர்க்கப்பட்டு விற்கப்பட்டு வருகின்றன. தமிழ்நாட்டின் பல்வேறு பகுதிகளில் ஏறத்தாழ 20,000 கறிக்கோழி பண்ணைகள் தற்போது உற்பத்தியாளர்கள் கிட்டத்தட்ட 66 ஒருங்கிணைப்பாளர்களும் அதில் செயல்பட்டு வருகிறது. மேலும் இந்த தொழிலில் ஈடுபடுபவர்கள் அனைவருக்கும் உற்பத்தி செலவு உள்ளிட்ட சிரமங்கள் குறித்து கறிக்கோழி பண்ணை உரிமையாளர்கள் மற்றும் கோரிக்கைகள் வழங்கியதன் அடிப்படையில் கடந்த 29ஆம் தேதி முதல் 21ஆம் தேதி ஆகிய தேதிகளில் கால்நடைத்துறையின் சார்பில் அவர்களுக்கு பேச்சுவார்த்தை மூலம் நடத்தப்பட்டதையும் சுட்டிக்காட்டப்பட்டிருக்கிறது. மேலும் கறிக்கோழி வளர்ப்பு பண்ணை உரிமையாளர்கள் கோரிக்கை குறித்து ஆய்வு செய்து தீர்வு காணும் வகையில் பேராசிரியர், அதாவது கால்நடைத்துறையினுடைய பேராசிரியர் கொண்ட ஒரு குழு அமைக்கப்படும் என்றும் அறிவிக்கப்பட்டிருக்கிறது. மேலும் தொடர்ச்சியாக மாவட்ட அளவிலான தொழில்நுட்ப குழு அமைக்கப்பட இருப்பதாகவும், மேலும் இந்த குழு கோழிப்பண்ணை உரிமையாளர்கள் மற்றும் தொழிலில் ஈடுபடுபவர்களுக்கு ஆலோசித்து உள்ளீடுகள், தரம் மற்றும் செலவு உற்பத்தி பெருக்கத்திற்கான வகைகள், வளர்ப்பு பணிகள் மற்றும் பண்ணை செயல்பாடுகளில் எதிர்கொள்ள பிரச்சனைகள், நோய் வராமல் மற்றும் மருத்துவ சிகிச்சையிலிருந்து இடைவெளி, உற்பத்தி மற்றும் கொள்முதல் ஆகியவற்றிற்கான பிரச்சனை தொடர்பான விவரங்களையும் ஆய்வு செய்து கறிக்கோழி வளர்ப்பு தொடர்பாக நடைபெறும் மாவட்டங்களில் அந்தந்த மாவட்ட ஆட்சியர்கள் கலந்தாலோசித்து உரிய தீர்வு காண அறிவுறுத்தப்படுவதாக சார்பில் இந்த அறிவிப்பு தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. மேலும் இதன் மூலம் தற்போது பெருகி வரும் இந்த கறிக்கோழி தொடர்பாக பிரச்சனையை முடிவு கட்டும் வகையில் தமிழ்நாடு சார்பில் அனைத்து மாவட்ட அளவிலும் தொழில்நுட்ப குழு அமைத்து தற்போது உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது. விவரங்களுக்கு நன்றி பாரிகார்த்திக்.